இது வந்து பார்லி அரிசி கடையில் விற்கிது. இது கடையில் வாங்கி இதால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊறின பிறகு அப்புறமா எடுத்து நம்ம நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பானையில் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சதும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஊறினதும் நல்லா பொச நிறையா வந்துடும். இதை ஊற வச்சு இதை நல்லா வெவிச்சு நல்லா அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். வெந்ததும் என்ன பண்ணணும், இதோட தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம குடித்தோண்டா ஹீட்டு நல்லா சரியான ஹீட்டுக்கு நல்லது. அடிக்கடி ட்ராவல் போகிறவங்க, இந்த வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், காரு பஸ்ஸு இதெல்லாம் வண்டியிலே போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா வேக வச்சுக்கலாம். இதை மாதிரி வச்சு கொடுங்க. அல்சர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பொது இடையில யூரின் போகிறோம்ல, நம்ம யூரின் போகும்போது ஒரு மாதிரியா எரிச்சலாக இருக்கும். எரிச்சலாக இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதை மாதிரி இருக்கிறவங்க கூட இதை மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ தொடர்ந்து 2 நாள் ஊறட்டும், வேக வச்சு காமிக்கிறேன். அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊறிருக்கு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேகட்டும். வெந்ததும் அடுப்பில் வைக்கிறேன். வெந்ததும் காலையில் மாலையில் குடிங்க. ஆகாரத்துக்கு முன்னாடி குடித்தாலும் சரி, ஆகாரத்துக்கு பின்னாடி குடித்தாலும் சரி, ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. சூடு உடனடியாக சரியாயிடும். சூட்டால் வயிற்ற நறுக்குன்னு குத்துறது, யூரின் போட வரலாம் ஒரே எரியுதுண்டாக்கா இதை மாதிரி நல்லா காய்ச்சி வடிகட்டி நம்ம குடிச்சிடணும். இது வந்து குளிர்ச்சானது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பார்லி அரிசி இது பேர். நாட்டு மருந்து எல்லா கடையிலையும் இருக்கும். பால்டி அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்படி நம்ம அந்த பால்டி அரிசி எடுத்து அழுத்தி பார்த்தா வெந்தாமல் இருக்கும். வெந்ததும் அதில் உள்ள எல்லா சாரம் இதில் வந்து இறங்கிச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். காலில் 1/2 லிட்டர் தண்ணி வச்சேன். அப்படியே வற்றி 1/4 லிட்டர் தண்ணி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இதை குடிச்சிக்கலாம். ரொம்ப சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது அடிக்கடி வந்து ட்ராவல் போகிறவங்க, இந்த டீச்சர் இவங்களாம் வந்து அடிக்கடி பஸ்ஸில் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சூட்டுக்கு இதமானது. இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக குடிச்சிருங்க. இங்கே வடிகட்டினது நொங்கோட சோறு மாதிரி இருக்கும். பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க.